ஐயா கிராமிய கலையில் ஆ நான் ஸ்கூலை விட்டு நின்ன உடனே அதாவது வடநாட்டிலேருந்து நாடக நடிகர் வந்தாங்க. அவங்கள பார்த்து நான் வந்து கிராமிய கலை கற்றுக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம். 20 வருஷத்தில் இறங்கின கிராமிய கலை இன்றைக்கி வந்து எனக்கு 23 வருஷம் ஆகுது. 52 வருஷமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு வெளிநாடுலாம் வச்சுட்ருக்கேன். டெல்லி, காஸ்படா, எல்லாம் வரலாம் போவால். தமிழ்நாடு முழுதும் ஆடாத நாடு இதுன்னா கேரளாவை தான் இருக்கும். ஏன்னா தமிழர்கள் ஒரு இடத்துல அங்கே இல்லை. அதனால நல்லா கிராமிய கலை நடத்தி வந்தேன். 18 வருஷத்தில் 20 வருஷத்தில் நாடகத்தில் இறங்கினேன். இப்போ 52 வருஷம் 53 வருஷமாக ஆடிட்டு இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லவனா சொல்ல வரல, தெரிஞ்ச வரைக்கும் நடத்தின உலகத்தில் என்னை பார்த்து எத்தனையோ கற்றுருக்கலாம். இன்றைக்கி வந்து என்னுடைய சமுதாயங்களை நாடகத்துக்கு மாதம் கூட்டின்னு சொன்னால் மாதம் இறந்துட்டான், இல்லை தொண்டை ஆப்ரேஷன், ஏதோ கால் ஏதோ பல கருத்துக்களை சொல்லி என்னை இது பண்ணிட்டா கூப்பிட்றதில்லை. இன்றைக்கி வந்து கிராமிய கலைக்கு எனக்கு வந்து ஒரு மரியாதையும் தொழிலுடைய ஒரு பண்பு பாசத்தை வச்ச அம்மங்கோயில்பட்டி ஆசிரியர் ராமூர்த்தி அவர்கள் அந்த மதிப்புக்காக என்னை வந்து நாடக நடத்தாடு சரியே என் அருகில் இருந்தால் போதுங்கிற ஒரு அன்பையும் ஆதரவும் தர்றாரு. என் இனத்தைச் சேர்ந்தவன் சமுதாயங்களை யாரும் அழைக்கிறது இல்லை. இதுதான் என்னுடைய இது. நான் நல்ல பேர் வாங்கினேன். கிராமிய கலையில் நான் எத்தனை விருது வாங்கியிருக்கேன். அமைச்சர் வீரபாண்டியார் விருது கொடுத்தது, கலெக்டர் விருது, நிறைய விருது, ஒரு கிளி, நிறைய விருதுகள் 5-6 விருதுகள் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு அந்த குறைகள் இல்லை. இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து நான் முதல்ல கிராமிய கலை ஆரம்பிக்கும் போது 300 ரூபாய் 15 டிக்கெட் நாங்கள் ஆடுவோம். இன்றைக்கி வந்து நிறைய சம்பளம் தர்றாங்க, நிறைய தன்மானம் கிடைக்குது. இருந்தாலும் கிராமிய கலை இன்றைக்கி நிறைய என்னை போன்ற இளைஞர்கள் 1000 ஆண்டு காலம் கிராமிய கலை வளர என்னை போன்ற நாடகத்தில் சிறப்பு ஆசிரியர்கள் நிறைய இருக்க, இன்னும் வருகின்ற இளைஞர்கள் இந்த கிராமிய கலை பாரதம், ராமாயணம், கந்தபுராண சிலப்பதிகாரங்களை கற்று உணர்ந்து தமிழகத்தில் பேரும் புகழும் சிறப்போடு வாழ்ந்திட அந்த அன்பு தெய்வங்களுடைய இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி உறுத்தாக்கி, மேலும் கிராமிய கலை வாழ்ந்திட மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ஐயா உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பெயர் மாது, நல்லூர் பெரிய மாதுன்னு சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிராமிய கலை ஆடுறேன். அதுதான் என்னுடைய இது. இந்த பயிற்சி வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இந்த கிராமிய கலையில் ஸ்கூலை விட்டு நின்ன உடனே நான் அதாவது இங்கே ஃபாரஸ்ட்டில் மாடு மேய்ப்பேன். 7-8 மாடு 10 மாடு இருக்கும். வடநாட்டிலேருந்து என்னை போன்ற தெருக்கூத்தாடி வந்து ஆடினாங்க. ஏன் நம்ம அதை ஆடக்கூடாது அப்படிங்கிறத வச்சு கிராமக்கிளி அப்போவே எழுதி போட்டு ஆதி பருவம், ஆண்டி பருவம், புத்த பருவம், சாந்தி பருவம், துரோண பருவங்கள் படித்தேன். ஆனால் எனக்கு குருன்னு யாருன்னா புத்த ஆசிரியர் குருநாத வாத்தியார். அவர் இயற்கை எழுதினார். அவர் தான் எனக்கு வந்து பவுடரை போட்டாங்க. அந்த முதல் வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன். வேறு என்ன கேட்குறீங்க ஐயா? இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க மக்கள், என்ன ப்ராப்ளம், என்ன இது? ஐயா, எனக்கு வியாபாரமெல்லாம் கடவுளுடைய அருளுடைய எதுவும் இல்லை. காரணம் என்னென்னா, நல்ல ஸ்டோன் கொடுத்த பயங்கரமாக ஸ்பெசிஃபைடு பாடுவேன். அதில் வந்து நரம்புகள் கொஞ்சம் பலவீனமாச்சு. அதாவது இரணியா டாக்டர் சோதிச்சு பார்க்கும்போது நான் தம்கட்டி பாட மாது பரவாயில்லை அப்படிங்கும்போது தனி ஒரு உணர்வு எனக்கு ஆர்வங்கள். அதோடு நான் செய்த தவறு என்னன்னா, கொஞ்சம் குடிப்பழக்கங்கள் செஞ்சுட்டு, அதுதான் என்னுடைய முதல் தவறு. அதனால கொஞ்சம் ஆப்ரேஷன் செஞ்சேன். இருந்தாலும் கிராம கலைக்கு நான் அந்த ஆர்வத்தை விட்டு கொடுக்காம செஞ்சேன். அதிலிருந்து இது வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, சக்தி இல்லை, பலம் இல்லை, ஆர்வங்கள் இருக்குது. வேறு எதுவும் செய்யலை. என்ன முடிஞ்ச வரைக்கும் செஞ்சேன். அதான் பரவாயில்ல. ஃபஸ்ட்டுலேருந்து பெரிய மாதுன்னாவே பயங்கர அவார்டு மாதிரி நீங்கள் அவ்வளோ சிறப்பாக எல்லா நாடக சபாவிலையும் கலந்து பார்த்துருக்குறேன் நான். சரி ஐயா, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. நான் அப்படி ஒன்றும் பிரபலமான ஆள் கிடையாது. என்னை போன்ற ஆசிரியர்கள், நான் ஆசிரியர் சொல்ல எனக்கு தகுதி இல்லை. ஆசிரியர் என்று குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு ஈஸ்வரி, பிரம்மா, விஷ்ணு, சிவன், அவங்க தான் குரு, அவங்க தான் குருநாதன், அவங்க தான் தெய்வம்.
நாமெல்லாம் ஒரு பாத்தாடிகள் இந்த பாரத படித்தோம், நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. என்னை போன்ற ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான நிறைய இருக்காங்க சார். நம்ம அப்படி ஒன்றும் வாத்தியார் சொல்கிற அருகதை எனக்கு இல்லை. இதை முடிஞ்ச வரைக்கும் தெற்கூத்து ஆடுவேன், அவ்வளோதான். நாடகம் இதில் வந்து நிறைய தவறுகள் அன்றையெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. 300 ரூபாயிலிருந்து இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு ஓரளவுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் மக்கள் தர்றாங்க. கிராமிய கலைக்கு மரியாதை கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் அரசாங்கம் கிராமிய கலைக்கு இன்றைக்கு வந்து முதலும் தருது. ஊக்கத்தொகைகளும் பென்ஷனும் அவர்கள் படிக்கின்ற படிப்புகளுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் நிதி உதவி பண்ணுது. தமிழக அரசுக்கு மனமால் நன்றி கொடுத்தாக்கி தமிழக அரசு இன்னும் மீண்டும் எதிர்காலத்தில் வருகின்ற கலைஞர்களுக்கு கிராமிய கலை வளர அவர்களால் முடிஞ்ச ஒரு நன்கொடை செய்து கிராமிய கலை வளர செய்தால் அதுவே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். தமிழக அரசை மனமார்ந்த நன்றி கொடுத்தாக்கி இன்னும் கலைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி தமிழகத்தில் வளர்ந்திட முதலமைச்சர். உங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாத இன்னும் 10-15 வருஷத்துக்கு நீங்கள் நாடகம் சிறப்பாக பண்ணுவீங்க. உங்களுக்கு நோய் நொடியெல்லாம் நல்லா இருப்பீங்க. அது போது நீங்கள் சரி, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவன் ஆசிரியர் வரலோடும் என்னை போன்ற இளைஞர்கள் கிராம கலை தமிழகத்தில் வளர்ந்திட வாழ்ந்திட புகழாய் இருந்திட ஆண்டவன் ஆசிரியர் அருளோடும் கிராம கலை வளர வேண்டும் என்று உறுத்தாக்கி மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ஆனால் எல்லா நாடக நடிகர்களும் எனக்கு எத்தனையோ அன்பு நிறைய இருக்காங்க. என்னை போன்ற என்னுடைய கிராம கலை எங்கள் ஊர்லேயே எனக்கு நாடகத்துக்கு எனக்கு கூப்பிடுறது காரணம் என்னென்னா, ஏதோ உங்களுடைய மனசாவங்கள் அது வயசாகி போச்சு, அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து ஆதரவு தர்றது யாருன்னா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆசிரியர் அம்மங்களோட ராமூர்த்தி ஆசிரியர். அவரோட தான் நாடகம் ஆடிட்டு இருக்கிறேன். அவ்வளோதாங்க என்னது. ராமூர்த்தி அதே இருக்கிறார்ல, அவரோட நீங்கள் வந்து தலைமை வாய்ந்த நீங்கள் நடிகர். அதனால் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால் இவரு கூட நீங்கள் சும்மா வந்தால் போதும். அதனால் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா அப்போ இருந்து 4-5 ஜனங்களை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி பொசுக்குன்னு இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நான் பள்ளிக்கூடம் விட்டு நின்னதுலேருந்து மாதோட நான் சின்ன பையன். இவர் மைனராக இருப்பார், நான் ஒரு 10-12 வருஷம் பையனாக இருப்பேன். இருக்கும்போது இவர் கூத்துன்னா எங்களால் போயிடும் நான் பார்க்குறது. பள்ளிக்கூடத்தை விட்டு நின்று நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். எங்களுக்கு 20-30 ஆடு, 10-20 மாடு. எங்கள் அப்பா மாட்டு வியாபாரி, எங்கள் ஐயா மாடு மேய்ச்சிட்டு அதை பண்ணிவிட்டு இவர் கூத்துன்னா எங்கேனாலும் போயிடும். ஆடு மாடெலாம் அடிச்சுட்டு பெரிய மாதுன்னா நம்ம பிடிக்கும். வந்து 2வது பாட்டு அப்படி இருக்கும். டிஎம்ஸே பாராட்டிட்டு போனார். 5 ரோட்டில் நம்ம இவர் மாதை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போனாப்புல. டிஎம்ஸுக்கு அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி, மாதுக்கு ஒரு நிகழ்ச்சி. இங்கே 5 ரோட்டு பக்கத்தில் ஒரு விசேஷத்தில் அவரே பாராட்டிவிட்டு கை கொடுத்துட்டு போனார். அப்பயுமா நான் வந்திருக்கிறேன். அப்பெல்லாம் எனக்கு கூத்தாட தெரியாது. நான் இவர் கூத்தை பார்த்து ரசிச்சிருந்தேன். அப்புறம் பார்த்து இவராட்டமே பாடணும், இவராட்டம் பண்ணணும், இவராட்டமே பாடுவேன். நான் உள்ள பாடணும்னா பெரிய மாது தான் உள்ள பாடுறாப்பல, அவரு தான் பாடுறான்னு சொல்லி கூட்டம் பின்னாடி வந்து நிற்கும். அப்புறம் பார்த்தா இவனா உயரமாக இருக்கிறாரு, மாது இன்னும் கொஞ்சம் கம்மியாக பார்ப்பல அப்படின்னு வாட்சி அந்த மாதிரி ரசிக்க மாதுடைய ரசிக்கிறேன். அதனால இவரை எத்தனையோ பேர் இப்போ இவங்க இனமே கூட ஓரம் கட்டினா கூட கொஞ்சம் போறாம இன்னைக்கு கூட ஒரு போனால் இன்னைக்கு போனாங்க இல்லையா. அதே பசங்க போனால் கூட காசு குத்த மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பெரியவர் இன்னும் வெளியே போனால் கூட இன்னைக்கு 500-1000 ரூபா கொடுத்துட்றாங்க. அந்த போறாமைக்கு இவங்க எனக்கு யாருமே இவரை மதிக்கிறது இல்லை. நான் வந்து இவரை மதித்து நீ வாங்க சும்மா இருக்க, நீங்கள் வேஷம் போட வேணாம், வேஷம் போட வேணாமாவது முடிஞ்சா போடு, முடியலைன்னா நீ பேசாமல் இருங்க. நீங்கள் சம்பளம் எல்லாத்துக்கும் இருக்கிற சம்பளம் உங்களுக்கு, நீங்கள் சும்மா வந்தால் போதும். என் செட்டுக்கு நான் கூப்பிட்டு ஆடி இருக்கிறேன். இதுதான் சார். உங்கள் பேர்? ராமூர்த்தி. என்ன ஊருங்க உங்கள் பேர்? அம்மங்கோயில்பட்டி. அம்மங்கோயில்பட்டி. சரி சரி சரிங்க.